கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன்னை ராஜாவென்கிறவனவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். யூதர்கள் இயேசுவை அவன் தன்னை தேவன் குமாரன் என்று சொன்னபடியால் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி சாக வேண்டும் என்று கூறினார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டு அதிகமாய் பயந்தான். தேவகுமாரனை நான் தண்டித்து விட்டேனோ என்று பயந்தான். அதனால் மறுபடியும் அரண்மனைக்குள் போய், நீ எங்கே இருந்து வந்தவன் என்று எனக்கு எந்த பதிலும் நீ சொல்லவில்லையே என்று சொன்னான். சொல்ல வேண்டிய சத்தியத்தை பிலாத்துவுக்கு சொல்லிவிட்டேன், இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று இயேசு பேசாமல் இருந்தார். அதற்கு பிலாத்து, நான் யார் தெரியுமா? என்னோடே ஏன் பேசாமல் இருக்கிறாய்? உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது உமக்கு தெரியுமா என்றார். அதற்கு இயேசு, பரலோகத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது. ஆனாலும் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதாலே பிலாத்து பயந்து விடுதலை பண்ணிவிட வேண்டும் என்று யோசித்தான். ஆனால் ஜனங்கள், நீ இவனை விடுதலை செய்தால் ராயனுக்கு நீ நண்பனாக முடியாது என்கிறார்கள். ராயன் என்றால் ரோம பேரரசின் சக்கரவர்த்தி. அதனால் இயேசுவை விடுதலை செய்தால் நான் ரோம பேரரசின் அதிகாரி என்கிற பதவி பறிபோகும். பதவியா இயேசுவா என்று பார்த்தால் அவனுக்கு இயேசுவை விட பதவியே பெரியதாக தோன்றியது. இயேசுவை பிலாத்து விடுதலை பண்ணி விடுவான் என்று யூதர்கள் நினைத்து அவனை நோக்கி, இவனை நீ விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதனாக முடியாது, உன்னுடைய பதவியை நாங்கள் பறித்து விடுவோம். தன்னை ராஜா என்று இவன் சொல்லிக் கொள்கிறான். நானே யூதர்களுடைய ராஜா என்றும் தான் தேவனுடைய குமாரன் என்றும் இவன் கூறுகிறபடியால் இவனே ராயனுக்கு விரோதி. ஆகவே ராயனின் விரோதியான இந்த இயேசுவை மரண ஆக்கினைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசுவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லாததினால் அவரை வெறுத்தார்கள். இப்படித்தான் 2 பிள்ளைகள் பாடசாலையில் படித்தார்கள். 2 பேரும் நன்றாக படிப்பர். எப்போதும் மதிப்பெண்கள் ஒரே மாதிரியாகவே எடுப்பர். ஒரு தேர்வில் மட்டும் 2 பேருக்கும் 1 மார்க் வித்தியாசத்தில் ஒரு மாணவி 2வது நிலைக்கு வந்துவிட்டாள். வீட்டில் வந்து பெற்றோரிடம் ஒரே அழுகை. ஆகவே பெற்றோர், அடுத்த முறை தேர்வு வரும்போது நீ முதல் மதிப்பெண் எடுத்து விடலாம், அதனால் நன்றாக படி என்று கூறிவிட்டனர். அடுத்த தேர்வு வந்தது. பெற்றோரும் என் பிள்ளைகள்தான் முதல் மதிப்பெண் வாங்குவாள் என்று 2 பேருடைய வீட்டிலும் எதிர்பார்த்தனர். கடந்த தேர்வில் 1 மதிப்பெண் குறைவாக எடுத்த மாணவி இந்த முறை 5 மதிப்பெண்கள் குறைந்து விட்டாள். அதனால் வீட்டில் வந்து ஒரே அழுகை. தன்னுடைய குறைவை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவளும் இல்லை, பெற்றோரும் இல்லை. ஆகவே முதல் மதிப்பெண் எடுத்த மாணவியின் வீட்டுக்கு பெற்றோர் வந்தனர். 2 பெற்றோருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு வாக்குவாதம் ஆயிற்று. ஒருவருக்கொருவர் கடுமையாக பேசிவிட்டனர். அதனால் 2 பிள்ளைகளையும் ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது என்று கட்டளை போட்டனர். பின்பு பேச்சு தகராறு வைராக்கியமாக மாறிவிட்டது. ஒரு நாள் ஊருக்கு செல்லுகிற வழியில் 2 பெற்றோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சண்டையிட்டனர். அன்றைக்கு கைகலப்பு வந்துவிட்டது. தேர்வில் 1 மதிப்பெண் குறைவாக எடுத்ததற்கு இவ்வளவு பெரிய விரோதியாகிவிட்டனர் பெற்றோர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, அவர்கள் 1 மதிப்பெண்ணுக்காக சண்டையிட்டு விரோதிகளானார்கள். ஆனால் நம் இயேசு யாரிடமும் எதற்கும் சண்டை போடவில்லையே. மக்களுக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுத்தவர் நம் இயேசு. பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, தகப்பனையும் தாயையும் மதித்து நடந்து கொள் என்றெல்லாம் நல்லதை சொல்லிக் கொடுத்தவர் நம் இயேசு. இயேசு தன்னை தேவகுமாரன் என்றும் பிதாவாகிய தேவன் ராஜாதி ராஜா, அவருடைய செல்ல பிள்ளை நான் என்று சொல்லிவிட்டாராம். ஆனால் யூதர்கள் தன்னை எவன் ராஜா என்று சொல்கிறானோ அவன் ராயனுக்கு விரோதி என்கிறார்கள். ஆனால் நாம் நம் இயேசுவை ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ள அருள் தாரும்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.